வணக்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் போர் 96வது நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆரம்பத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான நேரடி மோதலாக தொடங்கிய இந்த போர் தற்போது வளைகுடா நாடுகள், அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய பிராந்திய போரின் வடிவத்தை எடுத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் இந்த மோதல் இன்னும் ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்க ராணுவம் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த ஹெஸ்ம் தீவில் தற்காப்பு நடவடிக்கையாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது. இந்த தீவு ஹார்முஸ் கடல் சந்திக்கு அருகில் அமைந்திருக்கிறதோடு ஈரானின் கடற்படை மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படைகளின் முக்கிய செயற்பாட்டு மையங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதேவேளை ஹெஸ்ம் தீவு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட தகவல்களிலும் பல வெடிப்புகள் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்ட தகவலின்படி இந்த மோதலின் புதிய கட்டம் அமெரிக்க படைகள் ஹார்முஸ் கடல் சந்திக்கு அருகே பயணித்த ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்றை தாக்கியதன் பின்னரே ஆரம்பமானதாக கூறப்படுகின்றது. அந்த தாக்குதலில் கப்பலின் இயந்திர அறை கடுமையாக சேதமடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கடல் கப்பல் ஒன்றின் மீது கடற்படை ஏவுகணைகள் செலுத்தப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்தது. இதன் பின்னர் நிலைமை மேலும் மோசமடைந்ததாக கூறப்படுகின்றது. ஹெஸ்ம் தீவின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த புரட்சிகர பாதுகாப்பு படையின் தகவல் தொடர்பு கோபுரம் ஒன்றை அமெரிக்க படைகள் தாக்கியதாக ஈரான் குற்றம் சாட்டி இருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரான் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவித்தது. பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம், வளைகுடா பகுதியில் இருக்கின்ற விமானப்படை தளங்கள் மற்றும் அமெரிக்க ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருந்த பகுதிகள் ஆகியவை இலக்காக கொள்ளப்பட்டதாக ஈரான் அறிவித்தது. ஆனால் இந்த தகவல்களை அமெரிக்கா முற்றாக மறுத்திருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை படை வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஈரானால் ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டதாகவும் எந்த அமெரிக்க ராணுவ தளங்களும் சேதமடையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குவைத் நாட்டை நோக்கியும் பல ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதையடுத்து குவைத் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக செயல்படுத்தி அவற்றை அழித்ததாக அறிவித்திருக்கிறது. பஹ்ரைனிலும் அவசர எச்சரிக்கை ஒலிகள் இயக்கப்பட்டதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இந்த நிகழ்வு அனைத்து மோதல் ஈரான் மற்றும் இஸ்ரேல் எல்லைகளை தாண்டி முழு வளைகுடா பிராந்தியத்தையும் பாதிக்க தொடங்கியிருக்கிறதை காட்டுகின்றன. இராணுவ மோதல்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முழுமையாக முறிந்துவிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரானின் உயர்மட்ட தலைவராக தற்போது கருதப்படும் மொஸ்தபா கமேனி பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தும் இருக்கின்றார். முன்னதாக நடைபெற்ற தாக்குதல்களில் அவரது தந்தையும் ஈரானின் முன்னாள் உயர் தலைவருமான அலி கமேனி உயிரிழந்ததாக வெளியான தகவல்கள் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தன. அதேவேளை ஹார்முஸ் கடல் சந்தியை திறக்க வைப்பதற்காக அமெரிக்கா எந்தவித பொருளாதார சலுகைகளையும் வழங்கப் போவதில்லை என்று ரூபியோ தெளிவுபடுத்தியிருந்தார். ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களில் குறிப்பிடத்தக்க சலுகைகளை வழங்கினால் மட்டுமே பொருளாதார தடைகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் அதன் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பது இன்னும் தெரியவில்லை என்று கூறியிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன, ஆனால் இறுதியில் என்ன நடக்கும் என்பதை யாராலும் உறுதியாக கூற முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் ஈரானின் முக்கிய பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் காலிஃபாப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்தால்
அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கைவிட்டு நேரடி மோதல் பாதைக்கு ஈரான் செல்லக்கூடும் என்று அவர் எச்சரித்தும் இருக்கின்றார். இது தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் நெருக்கடியான நிலையில் உள்ளதை வெளிப்படுத்துகின்றது. அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் எந்த உடன்படிக்கையும் உருவாக வேண்டுமானால் அது இரு தரப்பினருக்கும் வெற்றியாக கருதப்பட வேண்டியிருக்கும் என்று கூறுகின்றனர். ட்ரம்ப் நிர்வாகம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முன்பாக ஈரானிடமிருந்து முக்கியமான அணுசக்தி சலுகைகளை பெற்றதாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் பொருளாதார தடைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஈரான் தன்னுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பது, புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் சர்வதேச வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது போன்ற பொருளாதார நன்மைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்குள்ளும் இந்த போர் குறித்து கடும் அரசியல் விவாதங்கள் உருவாக்கியிருக்கின்றன. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி செனட்டர்கள் பலர் ட்ரம்ப் நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்தும் இருக்கிறார்கள். இந்த போர் தேவையற்றதும் பொறுப்பற்றதுமான முடிவாகும் என்றும், ஹார்முஸ் கடல் சந்தி மூடப்பட்டதன் மூலம் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார்கள். எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கிறதோடு பல நாடுகளில் எரிபொருள் விலைகளும் அதிகரித்திருக்கின்றன. உலகளவிய பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் உருவாகி இருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய அரசாங்கம் வடக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பை வலுப்படுத்த மிகப்பெரிய திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அறிவித்திருக்கின்றார். லெபனான் எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு அரண்கள், கண்காணிப்பு மையங்கள் மற்றும் புதிய பாதுகாப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்பட இருக்கிறதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த திட்டங்களுக்காக சுமார் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளேயே நெதன்யாகுவுக்கு எதிரான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அவரது அரசியல் எதிரிகளும் சில கூட்டணி உறுப்பினர்களும் கூட தேசிய பாதுகாப்பு இலக்குகளை விட தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவே நெதன்யாகு இந்த போரை நீடித்து வருகின்றார் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். பல அரசியல் ஆய்வாளர்கள் லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பதன் மூலம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க நெதன்யாகு முயன்றிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். லெபனானிலும் நிலைமை மிகவும் மோசமாகி இருக்கிறது. தெற்கு லெபனானின் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 45 பேர் காயமடைந்திருக்கிறதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்திருக்கிறதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரே நாளில் 13 தாக்குதல்களை இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக மேற்கொண்டதாக அறிவித்திருக்கிறது. ராணுவ வாகனங்கள், கட்டளை மையங்கள் மற்றும் படையினர் திரண்டிருந்த பகுதிகள் இலக்காக கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தத்தில் பார்க்கும்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் ஆகிய நாடுகளை மையமாக கொண்டே இந்த மோதல் தற்போது மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் இந்த மோதல் மத்திய கிழக்கை மட்டுமல்லாது உலக பொருளாதாரம், சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக அரசியலேயே உலுக்கும் மிகப்பெரிய பிராந்திய போராக மாறக்கூடும் என்ற அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது.